பாதைகள் கடுமையானாலும் பயணங்கள் உம்மோடுதான். வெல்கம் டு பைபிள் ட்ரெஷர்ஸ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். பாதைகள் கடுமையானாலும் பயணங்கள் உம்மோடுதான் என்கின்ற தலைப்பிலே இன்றைக்கு நான் உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் பிறந்தது முதல் இறக்கும் வரை அது ஒரு பயணம்தான். நம்ம ஒரு பாதையில் நடந்து போகிற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையை டிசைன் ஆகிருக்கு. இந்த பயணத்தில் பல பேர் நம்மளோட திரும்பி வருவாங்க, பல பேர் நமக்கு உதவியாக இருப்பாங்க, பல பேர் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க, பெற்றோர் நம்மளை வளர்ப்பாங்க, உடன் பிறந்த சகோதர சகோதரி உதவி செய்வாங்க, நம்ம திருமணம் செய்வோம், நமக்கு பிள்ளைகள் இருப்பாங்க. இது ஒரு பயணம். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இது ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு அடி எடுத்து வச்சுட்டு நம்ம பயணத்தில் போயிட்டே இருக்கிறோம். இந்த பயணத்தில் நம்ம மனிதர்கள் யாரையுமே நம்ப முடியாது. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மீது பற்றுதலாக இருப்பது நலமாக இருக்கும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. இந்த பயணத்தில் நமக்கு எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் இருக்கார், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம கிறிஸ்துவோட நெருங்க சில வேளையில் நமக்கான பிரச்சனைகள் அதிகமாகிற மாதிரியே இருக்கும். அப்படி பிரச்சனைகள் அதிகமாகும் போது நம்ம நினைப்போம், என்னடா கடவுள் கூட ரொம்ப க்ளோஸாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் பிரச்சனைகள் நமக்கு தீரவே இல்லையே, அதிகமாகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரம் நினச்சிருப்போம். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் நம்மளை அப்படியே எடுத்து கொண்டு போய் வேறு இடத்துல நம்ம விட மாட்டார். பிரச்சனைகள் நம்ம சுற்றி தான் இருக்கும். இதில் வேதத்தில் நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது. இந்த பிரச்சனைகள் நம்ம சுற்றி இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நம்மளை எதுவுமே செய்யாது. அதுதான் இதில் ஒரு அற்புதமான காரியமே. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நம்ம கூட இருந்தால் எந்த பிரச்சனையும் நமக்கு லைஃப்பில் வராது அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்தை ஜெயித்த ஒரு தேவன், மரணத்தை ஜெயித்த ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், கண்ணீர்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், கடன்கள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தேவன் நம்மை படைத்த, நம்மை காத்த, நம்மை ரட்சித்த, நம்மை நேசிக்கின்ற, அளவில்லாமல் நேசிக்கின்ற இயேசுவானவர் நம்மோடு கூட எப்போதும் கூட இருக்கார். இதை பல எடுத்துக்காட்டுகளில் வேதாகமத்தில் தான் நாம் பார்க்குறோம். நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். இஸ்ரேல் மக்கள் பார்வோன் அரசன் விடுவிச்சுட்டு வந்த உடனேவே அங்கே சிவப்பு கடல், செங்கடல் இருக்குது. கர்த்தர் அதை ரெண்டாய் பிளந்தார். உடனே ஒரு அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் அப்படியே அந்த மக்களை தூக்கி ப்ராமிசிங் லேண்ட், கர்த்தர் வாக்கு கொடுத்த தேசத்திற்கு அப்படியே தூக்கிட்டு போயிருக்கலாம், அப்படியே எல்லாத்தையும் பறக்க வச்சுருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யவே மாட்டார். பிரச்சனைகள்லேருந்து உடனே நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப், ஒரு மிராக்கிள், அது ஆண்டவர்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. இந்த பிரச்சனைகள் நிமித்தமாக, இந்த கஷ்டங்கள் நிமித்தமாக தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அதற்காக தான் சில காரியங்கள் நமக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாக அனுமதிக்கிறார். இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் நடந்தார்கள். பாதை கடினம், ஆனால் கர்த்தர் மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு நடந்தார் என்று யாத்திராகம் 13:21-22 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். இந்த 40 ஆண்டுகள் பயணத்தில் அவங்க என்ன கற்றுக்கொண்டாங்கன்னா, தேவன் யார், அவருடைய குணாதிசயம் எப்படி, அவர் எந்த அளவு நம்மளை கேர் பண்ணுறாரு, நம்மளை எந்த அளவு நேசிக்கிறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதின தேவைகளை கர்த்தர் எப்படி சந்திக்கிறாரு, இதெல்லாம் அந்த 40 ஆண்டுகள் பயணத்தில் அவங்க கற்றுக்கொண்டாங்க. அதனால தான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே கிறிஸ்துவோடு நெருங்கும் பொழுது நம்ம நினைத்து கொள்கிறோம், பிரச்சனை நமக்கு வராது, நமக்கு கவலைகள் வராது, கண்ணீர் வராது, கஷ்டங்கள் வராது, நிந்தைகள் வராது, அவமானங்கள் வராது, பாரங்கள் வராது, கடன்கள் வராது, இதெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி வந்தாலும் அதன் மத்தியில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதனால தான் அநேக எடுத்துக்காட்டுகள் வேதத்தில் தான் நம்ம சொல்ல முடியும். நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்ல முடியும். இதில் குறிப்பாக தானியேலுடைய கதையை
அந்த வேதத்தில் வருகிற சம்பவத்தை எல்லாருக்கும் தெரியும். தானியேல் சிங்க குகைக்குள் சென்றார், சிங்கங்கள் இருந்தன, ஆனால் தேவன் அவரோடு இருந்தார். ஆமென். தானியேல் 6:22 சொல்லுகிறது இதை. பிரச்சனைகள் இருக்கும், நம்ம சுற்றி சிங்கங்கள் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அது கர்ஜிக்க கூட செய்யும், கடிக்கிற மாதிரி கூட வரும், ஆனால் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கர்த்தர் நினைத்திருந்தால் அந்த சிங்கத்தை கொன்று இருந்திருக்கலாம், தூக்கி வீசி இருந்திருக்கலாம், தேவதூதனை அனுப்பி எல்லாத்தையும் சிதறடிக்க பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யலை. சிங்கங்கள் அவர் சுற்றி தான் இருந்துச்சு, ஆனால் சிங்கங்கள் அவரை தொடவில்லை, சீண்டவில்லை. ஆமேன். இன்னொரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது வேதத்தில். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரியும் சூளைக்குள் போனார்கள். அக்னி பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனாலும் பாருங்கள், அவர்களோட நான்காம் ஒருத்தர் இருந்தார் என்று தானியேல் 3:24-25 நாம் பார்க்கிறோம். அவங்கள சுற்றி நெருப்பு இருக்குது, ஆனாலும் அவங்க கூட தேவன் இருந்தார். அதுதான் தேவன் செய்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். நான் நெருப்புக்குள்ளே இருந்தாலும் அந்த நெருப்புடைய ஒரு சின்ன ஒரு தீப்பை கூட என் மேலே படாது. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கார். கர்த்தர் நினச்சிருந்தா அந்த இடத்துல ஒரு பெரிய மழையை வர்ஷிக்க பண்ணி அந்த நெருப்பை அணைச்சிருந்துருக்கலாம். ஆனால் அப்படி நடந்துட்டு அது மிராக்கிள் இல்லை. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மழை இயற்கையாக வந்துச்சு, இவங்களை காப்பாற்றுறதுக்கு வரல, நாளைக்கு இது இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம், இதை நாளைக்கு திரும்பவும் நெருப்பை மூட்டி அவங்கள நெருப்புக்குள்ளே போடலாம்னு சொல்லி அவங்க அரசன் சொல்லியிருப்பார். ஆனால் நெருப்புக்குள்ளே போட்டு அவங்க அவியாமல் இருந்தது, அதுதான் அற்புதம். பிரச்சனையும் கவலைகளும் என்னை சுற்றி இருந்தாலும் அது என்னை சேதப்படுத்தாது, என் ஆத்மாவை துர்க்கப்படுத்தாது என்பது தான் அற்புதம். ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். 4வது மனிதராக கர்த்தர் இருந்தது போல அவங்களோட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சீஷர்கள் புயல் சிக்கினார்கள், அலைகள் உயர்ந்தன, ஆனால் இயேசு படகில் இருந்தார் என்று மார்க்கு 4:35-41 வரைக்கும் அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பாதைகள் கடுமையாக இருக்கலாம், ஆனால் நாம் தனியாக நடப்பதில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 13:5, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த அருமையான தேவன் நம்ம எப்பொழுதும் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல, நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்ம கூடயே தான் இருக்கார். நம்ம எந்த நேரத்திலும் அப்பா, பிதாவே, இயேசுவானவரே, ஆவியானவரே நம்முடைய வாயில் வார்த்தைகள் பிறந்த உடனே அந்த இடத்துல தேவனுடைய பிரச்சனை வந்துடும். ஆமேன். நம்ம எப்பொழுதும் தேவனை வாயால் நம்ம அழைக்கும் பொழுது, அவரை துதித்து பாடும் பொழுது, இந்த வேத வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிரசனம் நம்மை சுற்றி வந்துடும், நமக்குள்ளே வந்துடும். நம்மை சுற்றி அந்த பிரசனத்தை நம்ம உணர ஆரம்பிச்சிருவோம். அவர் நம்ம தனிமையாக விடுகிற ஒரு தேவன் அல்ல. பிரச்சனைகள் இருக்கட்டும், இந்த பிரச்சனை கண்டினியூ அப்படின்னு நினைக்கிற தேவன் அல்ல. நமக்கு ஒருவேளை உலக பிரகாரமாக நம்ம பார்க்கும் பொழுது, என்ன இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே வர மாட்டேங்குதே, நான் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுறேன், நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறேன், நான் அதிகாலை ஜெபம் பண்ணுறேன், அதிக நேரம் ஏசப்பாட்டத்தை நான் வேண்டிக் கொண்டே இருக்கிறேன் இந்த பிரச்சனைக்காக. நம்ம உலக பிரகாரமாக சில வேளையில் அவ்விசுவாசங்கள் வரும், அது இயல்பு. ஆனாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த பிரச்சனைக்கான ஒரு பேட்டில், அந்த போகிற கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆன்மீக கண்ணில் தான் அதை பார்க்க முடியும். நம்முடைய உலக கண்களிலே, சரீரத்தின் கண்களிலே அதை நம்ம பார்க்க முடியாது. ஆவியின் கண்களை தான் நம்ம அதை பார்க்க முடியும். அந்த யுத்தத்தை கர்த்தர் எப்போவோ தொடங்கிட்டார். அவர் நமக்காக போராட ஆரம்பிச்சிட்டார். யுத்தம் கர்த்தருடையது. பேட்டில் பிலாங்ஸ் டு காட். என்னுடைய வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்காக போராடுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நம்முடைய வேலை ஜெபம் பண்ணுறது மாத்திரம்தான் நம்முடைய வேலை. நம்ம ஜெபத்தில் தரித்திருக்கிறது தான் நம்முடைய வேலை. அதாவது ஜெபம் பண்ணும்பொழுது தான் விசுவாசம் அதிகமாகும் கர்த்தர் மீது. பிரச்சனைகள் வரும்பொழுது, நம்மை சுற்றி கவலைகள், நிந்தைகள், பாரங்கள் எல்லாம் வரும்பொழுது நம்முடைய ஒரே டியூட்டி நம்ம ஜெபம் பண்ணுவது தான் நம்முடைய டியூட்டி. நம்ம வேதம் வாசிப்பதும், ஜெபத்தில் இருப்பதும், முடிந்தால் உபவாசம் இருப்பதும், தேவனோடு கூட நம்ம ஐக்கியமாக கூட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது மாத்திரம்தான் நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம போக மாட்டோம். நெருப்பு என்னை சுற்றி இருந்தாலும் அது என்னை எதுவுமே சேதப்படுத்தாதுங்கிற நம்பிக்கையும் விசுவாசம் எனக்குள்ளே வரும். ஏன் அப்படின்னா, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அது பார்க்குற கண்களுக்கு தெரியாது, மனுஷிக கண்களுக்கு தெரியாது.
ஒருவேளை உங்களுடைய மனைவிக்கோ, உங்களுடைய கணவருக்கோ, உங்களுடைய பெற்றோருக்கோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கோ, உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கோ, உங்களுடைய நண்பர்களுக்கோ நீங்கள் சொல்லும் போது அது அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு புரியாது. நான் ஜெபத்தில் வச்சுருக்கிறேன் பிரதர், நான் ஜெபத்தில் வச்சுருக்கேன் சிஸ்டர், நீங்கள் சொல்லும் பொழுது இவங்க என்னத்தை ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டாங்கன்னு கூட நம்ம நினைக்கலாம். ஒருவேளை நம்ம காது பட கூட அவங்க பேசலாம். ஆனால் இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கர்த்தர், நமக்காக போராடுகிற ஒரு கர்த்தர். நம்முடைய ஒரே வேலை, நான் ஜெபத்தில் விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே அவருடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டார். நம்மை ஒரு நாளும் மனிதர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் செய்வார். அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் புயமும் தஞ்சமுமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நம் தேவனாய் நம்ம கொண்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு உங்களுடைய சிக்கல்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு அது லேசான காரியம். அவருக்கு அது லேசான காரியம். ஆண்டவர் எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயம், அவர் மேலே இருக்கிற விசுவாசம் குறைந்து போகக்கூடாது. நம்முடைய வேத வாசிப்பும் ஜெபமும் தேவனிடத்தில் நம்ம செலவிடுகிற நேரமும் குறைந்து போகக்கூடாது. அது அதிகமாகிட்டே இருக்கணும். பிரச்சனை அதிகமாகும் பொழுது தேவனிடத்தில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் அதிகமாக இருக்கணும். மனிதர்களை நோக்கி நம்ம பார்த்து முகம் தெரியாத மனுஷங்கிட்டையும், நம்ம பிரச்சனை புரியாத மனுஷங்கிட்டையும் நம்ம அதை போய் ஷேர் பண்ணி நம்முடைய நேரத்தை வீணடிப்பதை காட்டிலும், நம்மை ஆழமாய் நேசிக்கிற, நம்மை ஆழமாய் புரிந்து கொள்ளுகிற ஒரு அருமையான தேவனிடத்தில் நம்ம இதை சொல்லும் பொழுது தேவன் அதற்கான வேலைகள் நமக்கு செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம அதிக நேரம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது, நம்மளுடைய ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்ககிட்ட சொல்கிறது, என் பிரச்சனைகளை ஷேர் பண்ணுறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க நமக்காக ஒரு இம்மி அளவு கூட கவலைப்படவும் மாட்டாங்க. அவங்களால நமக்கான ரிசல்ட்டை கொண்டு வரவும் முடியாது. நம்ம அன்பு தேவன் நினைத்தால் மற்றும் தன் பரலோகம் திறக்கப்பட்டால் ஒழிய பூமியில் நமக்கு உதவிகள் கிடைக்காது. கடவுள் பரலோகத்தில் நமக்கு அதை திறந்து கொடுக்கும் பொழுது பூமியில் அதற்கான ஏற்பாடுகள் தானாக நடக்கும். நம்ம எந்த காரியத்திற்காய் பல நாட்கள் நம்ம வேண்டிக் கொண்டிருந்தோமோ அந்த காரியங்கள் நிறைவேற ஆரம்பிப்போம். அதை நம்ம கண்கள் காணும். இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது இதோட டாஸ்க்கை எடுத்துகிட்டு, கடவுளே இதை நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க, எனக்கு தெரியும், கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இதில் உதவி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சு நம்ம கடந்து போகும்போது கர்த்தர் அதுக்கான கிரியைகளையும் அதற்கான நல்ல ரிசல்ட்டையும் ஆண்டவர் நமக்கு தருவார். நீங்கள் அதுக்கன்னு கூட பார்ப்பீங்க. நம்ம சோர்ந்து போகாதபடி கர்த்தர் நமக்கான பலத்தையும் கொடுப்பார். இந்த மாதிரி நேரங்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம உற்சாகமாக ஜெபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கான வேலை செய்ய ஆரம்பிப்பார். அது வெகு விரைவில், ஒருவேளை அது தாமதம் ஆனாலும் கர்த்தர் தம்முடைய தீர்மானத்தில் நினைத்த காரியம் நம்மை கொண்டு அது கண்டிப்பாக நிறைவேறும். அது தேவன் நமக்கு ஒரு விஷயத்தை ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை கண்டிப்பாக அவர் செய்வார். ஆனால் அந்த வெயிட்டிங் பீரியடில் நம்ம இஸ்ரவேல் மக்கள் மாதிரி எந்த இடத்துலையும் முறுமுறுத்து ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்காதபடி கடவுளுக்கு கண் இருக்கான்னு தெரியல, காது இருக்கான்னு தெரியல, நம்ம பேசுகிறது அவருக்கு ஜெபிக்கிறது கேட்குதான்னு தெரியல, எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த சோதனை அப்படின்னு நம்ம வாயை கொண்டு பேசாதபடி, அறிக்கையிடாதபடி, என்னவோ ஜெபம் பண்ணிருக்கேன் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லியும் நம்ம பேசாதபடி, நம்ம வாயினால் தேவனுக்கு விரோதமான காரியங்களை அறிக்கை செய்யாதபடி, எப்பொழுதும் விசுவாசத்திலும் ஜெபத்திலும் நம்ம தரித்திருப்போம். அப்போ கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். அதற்கான ரிசல்ட் நம்ம கண்கூட நம்ம பார்ப்போம். பார்க்குற அன்னைக்கு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். கையளவு மேகம்தான், ஆனால் கர்த்தர் அது எவ்வளோ பெரிய அற்புதமாய் நமக்கு மாற்றி கொடுத்தார் என்பது நம்முடைய வாழ்க்கையில் கண்கூட பார்ப்பதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். சில வேளைகளில் நம்முடைய தேவனோடு நெருங்கி இருக்கும் பொழுது இந்த காரியங்கள், இந்த பிரச்சனைகள்லாம் வருகிறது அப்படின்னா கர்த்தர் அதை கொண்டு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். கர்த்தர் அதை கொண்டு அவருடைய ஆதீனத்தில் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். இதை கொண்டு கர்த்தர் இந்த காரியங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பதினால் நான் இன்னும் என்னுடைய ஆண்டவரை நான் நேசிப்பேன், இன்னும் ஆண்டவரை நான் போற்றுவேன், இன்னும் என் ஆண்டவரை நான் துதிப்பேன் என்று வைராக்கியமாய் இருக்கிற கிறிஸ்துவ பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம நேற்றும் இன்றும் இன்னும் எப்பொழுதும் மாறாத ஒரு தேவன். நம்ம நேற்று டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம் கர்த்தரிடத்தில், ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவரேன்னு கூப்பிடும்போது அவர் வந்துடுவார். நேற்று நீ என் கூட நேரமே செலவு பண்ணுறப்பா, இன்றைக்கி நான் உங்க கூட சான்ஸ் இல்லை. நம்முடைய உலக நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் 2 தடவை கூப்பிட்டேன் ஃபோன் எடுக்கலை, அவங்க கூப்பிட்டா மாத்திரம் நான் ஃபோன் எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. நம்ம நேற்று ஒரு வேளை நம்ம ஆண்டவரோட பேசுனது குறைவாக இருந்தாலும் இன்றைக்கு நம்ம பேசும்போது கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ளே வரும். நம்மளை சுற்றி அவர் உட்காருவார், நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் இந்த பாதைகள் கடுமையானாலும் பயணங்கள் உம்மோடு தான்.
அவர் கூட தான் நம்ம பயணத்தை செய்யணும். வேறு யாரும் இந்த உலகத்தில் நம்ம நம்ப முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, பெரிய அரசு அதிகாரியாவோ இல்லை பெரிய பொலிட்டிக்கல் பர்சனாக இருந்தாலும் ஒரு பெரிய அதிகாரி யாராக இருந்தாலும் நம்ம நம்ப முடியாது. எவ்வளோ க்ளோஸ் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கடவுளை காட்டிலும் கர்த்தரை காட்டிலும் நம்மை நேசிக்கக்கூடிய, நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. அதனால் நம் தேவனோடு கூட பயணிப்போம். இந்த செய்தி உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.